லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இந்த கப்பில் 3/4 கப்பு பச்சரிசியும் 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து 1.5 கப்பு இருக்கிறதுனால இந்த 4.5 கப்பு தண்ணி இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 4.5 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு, கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இது அப்படியே ஆறட்டுன்னு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ நெய் வேண்டாம்னா நீங்கள் நெய் குறைச்சிக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இப்போ மிளகும் சீரகமும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். முந்திரியுடைய கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொங்கலும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ போட்டு வச்சிருக்க தாளிப்பை இதில் சேர்த்து குக்கரை உடனே க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா பொங்கலை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.